இது பார்த்தீங்கன்னா அன்னாசி பல வகை இருக்குது. இது அந்த காலத்தில் இந்த நாஞ்சில் நாட்டு மன்னர்கள் எல்லாம் பொண்டாட்டியெல்லாம் அதாவது லிபரலாக விடுவாங்க. ஆனால் இயற்கை இல்லாத ஒரு பொருளும் வச்சுட்டு அவங்க பக்கத்தில் போனால் கொண்டுருவோம். இது வந்து அந்த காலத்தில் ரீத்துக்கு யூஸ் பண்ணாங்க. இதை இப்படி பாதியை வெட்டி ரீத்துக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து முல்லைப்பூ எந்த பூவும் வைக்கலாம், எல்லாமே இயற்கையாக இருக்கணும். அந்த செயற்கையெல்லாம் வைக்கவே கூடாது. எல்லோரும் நெத்தியில் வைக்கிறதெல்லாம் இப்போ டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் செந்தூரம் கிடையாது. இந்த செந்தூரத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிற்கிது, மக்களுக்கு இது என்னன்னே தெரியாது. இதுக்கு இலைய கேன்சரை தீர்க்கும். இதுக்கு ஏன் செந்தூரம்னு பேர் வந்துச்சுன்னா, செந்துன்னா சிவப்பு விளக்கு பகுதி மாதிரி செந்த் சிவப்பு, தூரம்னா தூரம் நிற்கணும். அந்த காலத்தில் வெள்ளை துணி தான் இருந்துச்சு. இதை தான் சாயம் போட்டு அரச குடும்பத்தில் உள்ள பெண்கள் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டுறாங்க. இதை நீங்கள் திருடக்கூடாதுன்னு தான் செந்தூரம்னு போட்டு மிலிட்ரியெல்லாம் போட்டிருப்பாங்க பாதுகாப்புக்கு. விதை போட்டால் முளைக்கும், கிடைக்கும். 3 மணிக்கு அப்புறம் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி விதைகள் பண்டமாற்று முறையில் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது விதை கொண்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கும்.